வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடைபெற்ற தமிழ்நாடு டெட் எக்ஸாம் பேப்பர் 2 உடைய இங்கிலீஷ் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் யார் அப்படின்னா சேகர் தத்தாத்ரே அப்படிங்கிறவர். அடுத்தது லூயிஸ் கேரல், இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அடுத்தது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, மாலா லிவ்ஸ் அப்ஸ்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இங்கே வந்து மாலா லிவ்ஸ் அப்ஸ்டர்ஸ் அப்படின்னா மாலா வந்து மேல் வீட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அது ஒரு இடம் தானே, அதனால் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்தது, ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த். இதில் டிமாண்டட் அப்படிங்கிறது என்ன பொருளில் வருது அப்படின்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி. அதாவது ஒரு தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த சகோதரர்கள் எல்லாமே சொத்தை பிரிக்கிறதுக்கு கேட்குறாங்க. அப்போ இவங்க உரிமையாக அது கேட்குறாங்கல்ல, அப்போது ஆப்ஷன் சி ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி அப்படிங்கிறது தான். அடுத்தது, போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற டைட்டில் பெற்ற போயட் யார் அப்படின்னா எட்கர் ஏ கஸ்ட் அப்படிங்கிறவர். அப்புறம் ப்ரோடிஜி, இதற்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை அது குழந்தையாக இருக்கும்போதே அவ்வளோ திறமையை காட்டுது அப்படின்னா அதை ப்ரோடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல, அதுதான். அடுத்தது, இங்கிலாந்தில் 1642 ஆண்டு உல்ஃப் தோர்பே அப்படிங்கிற பகுதியில் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பிறந்தது யார் அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். அடுத்தது, ஸ்டார்டல்டு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆப்போசிட் தான் கேட்குறாங்க, பொருள் கேட்கல, ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. முதல்ல ஸ்டார்ட்லெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகிறது அப்படிங்கிறது. இதில் ஆப்ஷன் டி பாருங்கள், அன்கன்சர்ன்டுன்னு இருக்குது. அன்கன்சர்ன்ட் அப்படின்னா எதை பற்றியுமே கவலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்தது, இங்கே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எது வந்து சொல்ல வர கருத்தை ஒழுங்காக சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஐரணி தான். இப்போ பாருங்கள், ஐரணி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அதை நம்ம இப்படி சொல்லலாம், எக்ஸாம் ரொம்ப ஈஸி, நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னே நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல, இதுதான் ஐரணி. நம்ம சொல்ல வரது என்ன, எக்ஸாம் ரொம்ப டஃப்பு அப்படிங்கிறது. ஆனால் நம்ம வந்து அதை அப்படியே மாற்றி சொல்கிறேன்ல, இதுதான் ஐரணி. அடுத்தது, அக்கார்டிங் டு எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட், கரேஜ் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ் ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். இது பார்த்திங்கன்னா கரேஜ் அப்படிங்கிற ஒரு போயத்துலேருந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்தது சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிரப் அப்படின்னா அது புழு, அதனால் அது நவுன். இரண்டாவதாக ஃப்ளட்டர் அப்படின்னா பறவை வந்து சிறகு அப்படி அடிக்கும்ல, அதான் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது சிறகு அடிக்கிறது அப்படிங்கிறதுனால அது வெர்பு. அடுத்தது குருவல் அப்படிங்கிறது ஒரு நவுனை பற்றி சொல்லுது, அதாவது குருவல் மேன் அல்லது குருவல் கில்லர், இந்த மாதிரி நவுனை பற்றி சொல்கிறனால அது அட்ஜெக்டிவ். அடுத்தது கிரேவ்லி பார்த்திங்கன்னா அட்வர்பு, அதாவது ஒரு விஷயம் அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லும்போது அது வந்து அட்வர்பாக வரும். அப்போ கிரேவ்லி அப்படிங்கிறதுனால அது அட்வர்ப். கிரேவ்லி அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, ஐசக் பிளேமேட்ஸ் வேர் என்சாண்டட். இதில் என்சாண்டட் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருந்தாதது இது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, என்சாண்டட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத குறிக்கிறது. என்த்ரால்டு, கேப்டிவேட்டட், அப்புறம் டிலைட்டட், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதுவே மோட்டிவேட்டட் அப்படிங்கிறது அதில் பொருந்தலை. மோட்டிவேட்டட் அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அதே மாதிரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் செய்கிறது தான் மோட்டிவேட்டட். ஆனால் இது வந்து பொருந்தாமல் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அப்புறம் இண்டீட் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா எம்பசைஸ் அப்படிங்கன்னா ரொம்ப ஆழமாக சொல்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் இண்டீட் அப்படிங்கிறது. அடுத்தது, இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், when the speaker says, yes grandpa, we should wait until the road is clear of traffic. We should first look right, left and then again right before we cross the road. இப்போ இவங்க எப்படி இருக்காங்க, இந்த ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு,
ரோடை கிராஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கிராண்ட் பாக்கிட்ட வந்து அந்த ஒரு பேரன் வந்து சொல்கிறாரு, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அடுத்தது இதில் எது பெர்சோனிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சோனிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா மனிதருடைய பண்பை மனிதர் இல்லாத ஒன்றில் பொருத்தி சொல்கிறது தான் பெர்சோனிஃபிகேஷன். முதல்ல ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்த சன் ஸ்மைல்டு டவுன் அப்பான் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சுது அப்படின்னு அர்த்தம். அப்போது இது பெர்சனிஃபிகேஷன் தான். இரண்டாவதாக ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, ஆனால் நீதியை போய் கண் தெரியாதது அப்படின்னு சொல்கிறாங்க, மனிதர் மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி த ஃப்ளவர்ஸ் நோடட் தேர் ஹெட்ஸ், அந்த பூக்கள் வந்து அசைஞ்சிருக்கு, அதை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இந்த பூக்கள் வந்து தன்னுடைய தலையை ஆட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே பெர்சோனிஃபிகேஷனுடைய எக்ஸாம்பிளாக வருது. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பெர்சோனிஃபிகேஷன் இல்லாதது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், இந்த சாக்லேட் ஸ்மெல் லைக் டெலிஷியஸ் கேக் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து சிமிலி தான் இருக்கே தவிர பெர்சனிஃபிகேஷன் இல்லை. அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆன்லைன் ப்ரெடேட்டர் மே த்ரெட்டன் யுவர் சில்ட்ரன். ஆன்லைனில் சிலர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, ஆன்லைனில் வந்து சிலர் வந்து ஏமாற்றுவாங்க, இது உங்கள் குழந்தைங்களை வந்து அவங்க பயமுறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ரெண்டாவது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுதான் தப்பு. உங்களுடைய நாலேஜ் இல்லாமலே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்களால திருட முடியும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆல் யூர் இட்லி டர்ட்டில் இருக்குல்ல, அது வந்து எப்போ வந்து முட்டையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் முட்டையிடும். அடுத்தது பாயிண்ட் பிளாக் அப்படின்னா, பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னா சொல்ல வந்ததை சுற்றி வளைக்காமல் கரெக்டாக சொல்கிறது அப்படிங்கிறது தான். அப்போது ஆப்ஷன் ஏ பிளண்ட்லி, பிளண்ட்லியும் அப்படி தான், சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்கிறது, சுற்றி வளைச்சி பேசாமல் ஸ்ட்ரைட்டாக சொல்ல வர்றது. அடுத்தது யூனிக் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆப்போசிட் ஆண்டனிம் கேட்குறாங்க. இது வந்து காமன். யூனிக் அப்படின்னா ரொம்ப தனித்துவமானது அப்படிங்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்து காமனாக இருக்கிறது, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் மேன் ஓவர்ட் போர்ட் அப்படிங்கிற கதையில் வர ஷிப்புடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. எஸ்எஸ் ரஜுலா அப்படிங்கிறது தான் அந்த ஷிப்புடைய பேர். அப்புறம் இங்கே அசசன் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஐசக் ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் ஏ மாடல் ஆஃப் விண்டுமில் அப்படின்னு ஒரு அசசன் கொடுக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஹீ பொசஸ்ட் அ ஒண்டர்ஃபுல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்வரிங் நாலேஜ் பை த சிம்பிளஸ்ட் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே பொருந்துது. அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல அசசனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐசக் வந்து ஒரு விண்டுமில்லுடைய மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, அது ஓகே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்ல நாலேஜை ஈஸியான விஷயங்கள்லேருந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவர் பெற்றிருக்காரு, இதுதான் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது, அதனால் ஆப்ஷன் ஏ. அடுத்தது சின்ஸ் a passenger on board had taken ill suddenly, the airplane dashed to the nearest port by the pilot. இது பார்த்திங்கன்னா பேசிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் இருக்குது, அதனால் நம்ம வந்து was flown அப்படின்னு எழுதணும். அடுத்தது இங்கே எது வந்து பொருந்தாமல் இருக்குது, ஆட் அண்ட் அவுட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேஷனட், ஆர்டன்ட், எமோஷ்னல், இதெல்லாமே ஒரு விஷயத்து மேலே நம்ம ரொம்ப தீவிரமான பற்று கொண்டிருக்கோம் அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா அதை பேஷனேட்டுன்னு சொல்லலாம், ஆர்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், எமோஷ்னல்னு சொல்லலாம். கோல்டு அப்படின்னா என்னென்னா எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கிறது, ஓகேவா. அடுத்தது போர்டு வித் மை ட்ரெடிஷ்னல் லுக் இந்த வீக்கெண்ட் ஐ டிசைடட் டு கட் மை ஹேர் ரியலி ஷார்ட். இல்லை மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மை அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ மை அதே மாதிரி ஹிஸ்ஸு, அதே மாதிரி யுவர்ஸு, ஹெர்ஸு, அந்த மாதிரி அடுத்தவங்களுடையது அல்லது ஒருத்தங்களுடையது அப்படின்னு பற்றி பேசும்போது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது ஐ வில் டை பட் நாட் ரன் அவே, இது யாருடைய வார்த்தைகள் அப்படின்னா நீர்ஜாவுடைய வார்த்தைகள் தான். இவங்க ஒரு ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வேளை ஃப்ளைட்டை யாராவது கடத்திட்டாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க கூட போராடி இறந்து போவேனே தவிர நான் வந்து ஓடிட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பண்ணவும் செஞ்சுருப்பாங்க, ஓகேவா. இது நீர்ஜா அப்படிங்கிற அவங்களுடைய வார்த்தை. அடுத்தது ஒரு போயம் இருக்குது, அதாவது ஒரு சொனட் இருக்குது அப்படின்னா அதோடைய முதல் 8 லைன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கடைசி 6 லைனை வந்து செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
த ஒன்லி வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளை இஸ் டு டேஸ் ஃபார் தம், அதாவது க்ரோ ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து பட்டாம்பூச்சியை தேடி போகாதுங்க, ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குங்க, பட்டாம்பூச்சி தானாக வந்து அமரும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாருங்கள், சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ், இவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர், இவர் ஆனால் வந்து எந்த வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னா ஜெர்மனிய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்தது த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா அப்படிங்கிற போயம், இதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரை ஒரு கிராண்ட்மா யூஸ் பண்ண அவங்க வந்து எப்போவுமே அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த போயத்துக்கு டைட்டிலே வந்து த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஆதர் வந்து கடைசியாக காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கிராண்ட்மாவை தான் சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராண்ட் மதர் இருக்காருங்கல்ல, அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயே தொலைஞ்சு போயிட்டாங்க, ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள காப்பி பண்ணி என்னுடைய மெயிலில் பேஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலேருந்து அதை காப்பி பண்ணி என் மெயிலுக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஹர் கிராண்ட் மதர் அப்படிங்கிறது தான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.